வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழர் பண்பாட்டின் அடையாளமான கீழடி உண்மைகளை மறைத்து ஆரிய பண்பாட்டை திணிக்க பார்க்கிறது மத்திய அரசு. அதிமுக பாஜகவிற்கு அடங்கி அடிமை சேவகம் செய்வதாகவும் முதலமைச்சர் விமர்சனம். ஓபிஎஸ் அனுப்பிய கடிதம் எதுவும் தனக்கு வரவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். முதலமைச்சரை ஓபிஎஸ் சந்திக்கும் முன்பு கூட தான் அவரை தொலைபேசியில் அழைத்ததாகவும் பேட்டி. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஜூலை 24 நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை வெளியிட்ட ஓபிஎஸ். ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்கள் என கூறிய நிலையில் பதிலடி. ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த நயினார் நாகேந்திரன் பேச விடாமல் பாதையில் அழைத்துச் சென்ற அண்ணாமலை. பிரதமரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு குறுஞ்செய்தி ஒரு நிமிஷம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முடிவை ஓ பன்னீர்செல்வம் மாற்றிக்கொள்ள கோரிக்கை. ஓபிஎஸ்ஐ மீண்டும் கொண்டுவர பாரதிய ஜனதா முயற்சிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் கோரிக்கை. அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். டெல்லி அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெளிப்பட்டு வருகிறது. அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் தேமுதிக வந்தால் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். தொகுதி பங்கீடு சிக்கல் வந்தாலும் நல்லிணக்கத்தோடு ஏற்றுக்கொள்வோம் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்க மாட்டேன் என ஜெயக்குமார் பேட்டி. கட்சி மாற உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னால் ஜெயக்குமார் கிடையாது. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க, பெரியார் வழியில் வந்தவங்க, அண்ணா வழியில் வந்தவங்க. உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. தேனி மாவட்டம் குரங்கணியில் மலைமாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சீமான் காவல்துறையின் தடுப்புகளை தாண்டி சென்று மாடுகளை மலையேற்றினார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பத்தூர் பள்ளி கிணற்றில் சடலமாக கிடந்த மாணவன். உடலில் தீக்காயங்கள் இருப்பதால் பள்ளியின் பாதிரியாரை கைது செய்ய கோரி பெற்றோர் போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே லாரி மீது நிலை தடுமாறி மோதிய ஆட்டோ. 3 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆடிப்பெருக்கையொட்டி நீர்நிலைகளில் நீராடி பொதுமக்கள் வழிபாடு. புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்ட பெண்கள்.
ஆடிப்பெருக்கையொட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதும் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சென்னையில் இந்த ஆண்டுக்குள் டபுள் டெக்கர் பேருந்து அறிமுகம். மின்சார பேருந்துகளாக வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கையில் வெள்ளப்பெருக்கு. நகருக்குள் தண்ணீர் புகுந்ததால் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் மீட்பு. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஸ்பைஸ்ஜெட் ஊழியர்களை சரமாரியாக தாக்கிய ராணுவ அதிகாரி. எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு கூடுதல் கட்டணம் தர மறுத்து அடித்ததாக குற்றச்சாட்டு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கிரிக்கெட் விளையாடும் அளவுக்கு கண் பார்வை சரியாக உள்ளது. சிஎஸ்கே வீரர் தோனி பேட்டி. So I just got a tick mark for the next 5 years I can play cricket. But great. No, the only catch is Doc only gave a clearance for eyesight. Body, he didn't give a clearance for body, you know. But I cannot play cricket only with my eyes. You know, I need to have my body also. கடந்த 15 ஆண்டுகளில் 6700 முதல் தலைமுறை பட்டதாரிகளை அகரம் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது. கல்வி அவர்களின் குடும்பச் சூழலை மாற்றிவிட்டதாக நடிகர் சூர்யா பெருமிதம். கிட்டத்தட்ட 6700 முதல் தலைமுறையை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து பட்டதாரி ஆயிருக்காங்க. தமிழர் பண்பாட்டின் அடையாளமான கீழடி உண்மைகளை மறைத்து ஆரிய பண்பாட்டை திணிக்க பார்க்கிறது மத்திய அரசு. அதிமுக பாஜகவிற்கு அடங்கி அடிமை சேவகம் செய்வதாகவும் முதலமைச்சர் விமர்சனம். ஓபிஎஸ் அனுப்பிய கடிதம் எதுவும் தனக்கு வரவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். முதலமைச்சரை ஓபிஎஸ் சந்திக்கும் முன்பு கூட தான் அவரை தொலைபேசியில் அழைத்ததாகவும் பேட்டி. நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஜூலை 24 நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை வெளியிட்ட ஓபிஎஸ், ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்கள் என கூறிய நிலையில் பதிலடி. ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த நயினார் நாகேந்திரன் பேச விடாமல் பாதையில் அழைத்துச் சென்ற அண்ணாமலை. பிரதமரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி காமிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க மறந்துருக்கீங்க. இப்ப அவர் வந்து குறுஞ்செய்தி அனுப்பிக்கிறதாவே அவர் காமிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் பேசுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முடிவை ஓ பன்னீர்செல்வம் மாற்றிக்கொள்ள கோரிக்கை. ஓபிஎஸ்ஐ மீண்டும் கொண்டுவர பாரதிய ஜனதா முயற்சிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் கோரிக்கை. அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். டெல்லியில் அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெளிப்பட்டு வருகிறது. அமித்ஷா போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் தேமுதிக வந்தால் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். தொகுதி பங்கீடு சிக்கல் வந்தாலும் நல்லிணக்கத்தோடு ஏற்றுக்கொள்வோம் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்க மாட்டேன் என ஜெயக்குமார் பேட்டி. கட்சி மாற உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு.
யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னால் ஜெயிக்குமாறு கிடையாது. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க, பெரியார் வழியில் வந்தவங்க, அண்ணா வழியில் வந்தாங்க. உடல் மண்ணுக்கு உயிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. தேனி மாவட்டம் குரங்கணியில் மலைமாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சீமான் காவல்துறையின் தடுப்புகளை தாண்டி சென்று மாடுகளை மலையேற்றினார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பத்தூர் பள்ளி கிணற்றில் சடலமாக கிடந்த மாணவன் உடலில் தீக்காயங்கள் இருப்பதால் பள்ளியின் பாதிரியாரை கைது செய்ய கோரி பெற்றோர் போராட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே லாரி மீது நிலைத்தடுமாறி மோதிய ஆட்டோ, 3 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆடிப்பெருக்கையொட்டி நீர்நிலைகளில் நீராடி பொதுமக்கள் வழிபாடு. புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்ட பெண்கள். ஆடிப்பெருக்கையொட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதும் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சென்னையில் இந்த ஆண்டுக்குள் டபுள் டெக்கர் பேருந்து அறிமுகம். மின்சார பேருந்துகளாக வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கையில் வெள்ளப்பெருக்கு. நகருக்குள் தண்ணீர் புகுந்ததால் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் மீட்பு. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஸ்பைஸ்ஜெட் ஊழியர்களை சரமாரியாக தாக்கிய ராணுவ அதிகாரி. எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு கூடுதல் கட்டணம் தர மறுத்து அடித்ததாக குற்றச்சாட்டு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கிரிக்கெட் விளையாடும் அளவுக்கு கண் பார்வை சரியாக உள்ளது. சிஎஸ்கே வீரர் தோனி பேட்டி. So I just got a tick mark for the next 5 years I can play cricket. But great. No, the only catch is Doc only gave a clearance for eyesight. Body, he didn't give a clearance for body, you know. But I cannot play cricket only with my eyes. You know, I need to have my body also. கடந்த 15 ஆண்டுகளில் 6700 முதல் தலைமுறை பட்டதாரிகளை அகரம் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது. கல்வி அவர்களின் குடும்ப சூழலை மாற்றிவிட்டதாக நடிகர் சூர்யா பெருமிதம். கிட்டத்தட்ட 6700 முதல் தலைமுறையை சேர்ந்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து பட்டதாரி ஆயிருக்காங்க.